நடராஜன் என் பேரு. தலைமுறை இந்த ஊர்ல இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த ஊர் இடம், கோயிலோட இடம் 15 சென்ட். 15 சென்ட்ல வந்து 3 சென்ட் தான் கோயில் இடமா இருக்குது. பாக்கி 12 சென்ட் முச்சாமி என்ற தலைவர் அவர் ஆக்கி வைத்து 2 கோடிக்கு மேலே இருக்கும் மதிப்பு. அது இது ஆக்கிரமிதி வித்துட்டாரு. அதனால வந்து இது ஒவ்வொரு பொதுமக்கள் இடிக்கிறதுக்கும் கோயிலோட இது பண்றவங்க ஆக்கிரமிதிக்கு பண்ண இது தகவல் இது சொல்லாமல் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை அந்த 15 சென்ட் இடத்த கோயில் ஊர் பொதுமக்களுக்கு இது பண்ணி கொடுக்குமாறு இது கேட்கிறோம். இந்த இடத்தோட மொத்த மதிப்பு எவ்வளவு? 2 கோடி ரூபா வரும். இந்த கோயிலுக்கு பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர், எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? இங்க எடுத்தக்க 100 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. வருஷம் இங்க கோயில் வருஷம் திருவிழா நடக்குங்க. 10 வருஷமா இது தலைவர் வந்ததுல இருந்து திருவிழாவே நடக்கிறது இல்லைங்க. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு 16 வருஷமா எதுவுமே இது பண்ணல இவங்க தலைவர் வந்ததுல இருந்து. அதுக்கு முன்னாடியே வருஷம் திருவிழா நடந்துட்டு இருந்தது. இவங்க இது பண்ணி காட்டுறதுக்காக எதுவுமே இது பண்ணி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா ஊர் மக்கள் எதுவுமே பொதுமக்கள்கிட்ட எதுவுமே தகவல் சொல்லலைங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டம் போல இஷ்டம் போல அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இது நியாயப்பிரகாரம் பார்த்தா கவர்மெண்ட் டெண்டர் விட்டு தான் செய்யணும். இது அந்த மாதிரி செய்யறது இல்லைங்க. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே கோயில் இதுல எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கு இந்திய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்டது பாத்தியப்பட்ட கோயில். ஆனா அவங்க வந்து சுயேட்சமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சொந்த கோயில் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க தலைவர்கிட்ட கேட்டா எந்த ஒரு பதில் வர்றது இல்லைங்க. சரி, அதுக்காக இப்ப நம்ம என்ன தக்க நடவடிக்கை எடுக்கும். சரி, ஈவா இது பண்ணி இது நடவடிக்கை எடுக்கும்.